சோஸ்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் சோஸ்திரம் இயேசுநாதா. சோஸ்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் சோஸ்திரம் இயேசுநாதா. சோஸ்திரம் செய்கிறோம் நின்னடியார் திருநாமத்தினால். சோஸ்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் சோஸ்திரம் இயேசுநாதா. சோஸ்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் சோஸ்திரம் இயேசுநாதா. சோஸ்திரம் செய்கிறோம் நின்னடியார் திருநாமத்தினால. சோஸ்திரம் செய்கிறோம் நின்னடியார் திருநாமத்தினால். இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினா. இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினால். தந்தனின் கிருபைக்காய் உமக்கென்றும் சோத்திரமே. தந்தனின் கிருபைக்காய் உமக்கென்றும் சோத்திரமே. சோஸ்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் சோஸ்திரம் இயேசுநாதா. சோஸ்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் சோஸ்திரம் இயேசுநாதா. சோஸ்திரம் செய்கிறோம் நின்னடியார் திருநாமத்தில். சோஸ்திரம் செய்கிறோம் நின்னடியார் திருநாமத்தில் ஆதரவில். இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினா. இன்றை தினம் ஒருமித்து கூடவும் நாமத்தினா. தந்தனின் கிருபைக்கா உமக்கென்றும் சோஸ்திரமே. தந்தனின் கிருபைக்கா உமக்கென்றும் சோஸ்திரமே. சோஸ்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் சோஸ்திரம் இயேசுநாதா. சோஸ்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் சோஸ்திரம் இயேசுநாதா. சோஸ்திரம் செய்கிறோம் நின்னடியார் திருநாமத்தினால. சோஸ்திரம் செய்கிறோம் நின்னடியார் திருநாமத்தினாதரவில். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் JTK டிவி மூலமாக ஆண்டவருடைய செய்தியை கொடுக்க ஆண்டவர் கிருபை செய்தார். ஆகவே JTK டிவி நேயர்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பெரிய இடைவெளிக்கு பின்பு நான் இந்த செய்தியை கொடுக்க ஆண்டவர் சித்தம் கொண்டார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மன்னித்து நல்ல சரியான முறையில் நான் செய்தியை கொடுக்க ஆண்டவர் பெரிய கிருபையை செய்வாராக. ஆமேன் ஆமேன். கிறிஸ்துவில் அருமையானவர்களே, இந்த நாளிலும் கூட நான் பயப்படாதே என்று சொல்லி வேதத்தில் அநேக இடங்களில் வருகிறதை நாம் பார்க்கிறோம். எப்பொழுது பார்த்தாலும் பயம். இந்த உலகத்தில் உள்ள மக்கள் எப்பொழுதும் பயத்திலேயே வாழ்ந்து கொண்டு இருக்கிறதே நமக்கு தெரியும். மனம் கலங்கி பயம் உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மக்களையும் மனங்கலங்க வைக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால்தான் வேதாகமத்தில் 365 இடங்களிலே பயப்படாதே என்று சொல்லி வார்த்தைகள் கூறப்பட்டிருப்பதை நாம் பார்க்கலாம். வாழ்க்கையில் அநேக சமயங்களிலே பயம் நம்மை பயம்புறுத்துகிறது. நாம் எப்பொழுதெல்லாம் பயப்படுகிறோமோ அப்போதெல்லாம் ஒரு கலக்கம் நம் இருதயத்தை கலங்க வைக்கிறது. எப்பொழுதெல்லாம் பயம் நம்மை விளக்கையில் இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் நம் வாழ்க்கையில் செயல்படாதபடிக்கு முயற்சி எடுக்கிறது. நாம் எப்பொழுதெல்லாம் பயப்படுகிறோமோ அப்பொழுது நாம் கலக்கம் அடைந்து விடுகிறோம். நம் வாழ்வில் முன்னேறி செல்வதை தடுத்து விடுகிறது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு சில பயங்களில் நமக்கு உதவுகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இறைவன் நமக்கு உதவுவதை நாம் பார்க்கலாம். முதலாவதாக எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 31வது வசனம். பயப்படாதிருங்கள்,
அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கலாம் நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, உங்கள் தலையில் உள்ள முடிகள் எல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது. அவருடைய சித்தம் இல்லாமல் ஒரு முடி கூட கீழே விழாது என்று வேதம் சொல்கிறது. நாம் விசேஷித்தவர்களாய் இருக்கிறபடியால் நம் தலையில் உள்ள முடியெல்லாம் அவர் எண்ணி வைத்திருக்கிறார். சங்கீதம் 139:16. என் கருவை உங்களுடைய கண்கள் கண்டது, என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்கப்படும் நாளும் உமது புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம், அவைகளை நான் எண்ணப்போனால் மணலை பார்க்கலும் அதிகமாம். நான் விழிக்கும் போது இன்னும் உம் அண்டையிலே இருக்கிறேன். தேவனே, நீர் துன்மார்க்கனை அழைத்தீரானால் நலமாயிருக்கும். இரத்த பிரியரே, நீங்கள் என்னை விட்டு அகன்று போங்கள். அவர்கள் உம்மை குறித்து துன்மார்க்கமாய் பேசுகிறார்கள். உம்முடைய சத்துருக்கள் உமது நாமத்தை வீணாய் வழங்குகிறார்கள். கர்த்தாவே, உம்மை பகைக்கிறவர்களே நான் பகையாமலும் உமக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை அருவருக்காமலும் இருப்பேனோ? முழு பகையாய் அவர்களை பகைக்கிறேன். அவர்களை எனக்கு பகைஞராக எண்ணுகிறேன். தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்க வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று சொல்லி அழகாக சங்கீதக்காரனாகிய தாவீது ஆண்டவரை நோக்கி முறையிடுறதை நம்ம பார்க்கிறோம். ஆகவே பயப்படாதே, உன் எதிர்காலம் என் கரத்தில் இருக்கிறது. நான் உன்னை அறிந்திருக்கிறேன். நீ எதிர்காலத்திற்கு நான் துணை நிற்கிற தேவனாக இருக்கிறேன். எனவே பயப்படாதே என்று சொல்கிறார். ஆகவே நாம் ஆண்டவர் பாகத்தில் இருக்கும்போது நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவர் நமக்கு துணையாக இருக்கிறார். என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே முதலாவது நம்ம பார்த்தோம் எதிர்காலத்தை குறித்த பயம். நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ, ஐயோ நம்ம ஒருவேளை வாழ்க்கையில் பயப்பட்டு போவோமோ, ஏமாந்து போயிடுவோமோ, நம்மளுடைய வாழ்க்கை குறைந்து போயிடுமோ என்று சொல்லி நம்ம பயப்படுகிறோம். ஆனாலும் ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். திகையாதே, உன் தேவன் நான் பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். நீதின் வலதுகரத்தால் உன்னை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் சொன்ன ஆண்டவர் நம்மை பயத்து எந்த விதமான பயமும் நமக்கு தேவையில்லை. அவர் எல்லா எதிர்காலத்தை குறித்த பயம் நமக்கு தேவையே இல்லை. காரணம் அது அவர் பொறுப்படுத்திக் கொள்வார். ஆகவே எதிர்காலத்தை குறித்து பயப்பட வேண்டாம். ரெண்டாவது, சூழ்நிலையை பார்த்து பயம். ஒரு முறை இயேசுவின் சீசர்கள் கடலிலே ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்திற்கு படகில் கடந்து போக வேண்டியதாக இருந்தது. அங்கே அந்த சமயத்தில் அந்த படகில் இயேசு அந்த சமயத்தில் அந்த படகில் இல்லை. சீசர்கள் பயணித்த போது ஒரு கடலில் எதிர்காற்று அவர்களை சந்தித்தது. அந்த காற்றுடன் சீசர்கள் முன்னேறி செல்ல முடியாமல் சூழ்நிலை ஏற்பட்டது. எப்பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு எதிர்ப்பு வருகிறதோ அப்போது நம்முடைய முன்னோ தடுக்கும்போது நமக்கு ஒரு பயம் ஏற்படுகிறது. நாம் கரை சேர்க்க முடியுமோ அல்லது நடுக்கடலில் சிக்கி நாம் கரை சேர முடியுமோ என்று சொல்லி ஒரு பயம் நம்மை பயமுறுத்தி கொண்டிருக்கிறது. காற்றை பார்த்து சீசர்கள் அப்படி தான் பயந்தார்கள். அப்பொழுது இயேசு அந்த இடத்துல கடலில் மீது நடந்து வந்தார். இயேசு சீசர்கள் வரும்போது படகிலே அவர் இல்லை. ஆனால் அவர் இதை மாதிரி பயங்கரமான எதிர்காற்றாலே அவர்கள் சந்திக்கும் போது அந்த சீசர்கள் கடவுளை பார்த்து முறையிட்டார்கள். அப்பொழுது இயேசு அந்த இடத்துல கடலின் மீது நடந்து வந்தார். இயேசு அந்த படகில் ஏறின உடனே காற்று அமைதியானது. அதுபோல் நீங்கள் ஒருபோதும் பலவீனங்களில் இயேசு உங்களோடு இருந்தால் எல்லா சூழ்நிலையிலும் அவர் உங்களை பாதுகாப்பார். அல்லேலூயா. ஆமாம், நம்ம முதலாவது பார்த்தோம், நாம் பயப்படாமல் இருக்கிறதுக்கு ஒரு காரியம் எதிர்காலத்தை குறித்து பயமில்லாமல் இருக்க வேண்டும். ஆண்டவர் மேலே நம்பிக்கையாக இருக்க வேண்டும். ரெண்டாவது, சூழ்நிலையை பார்த்து பயமில்லாமல் இருக்க வேண்டும். ஒரு முறை இயேசுவின் சீசர்கள் ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்திற்கு படகில் கடக்க வேண்டியிருந்த போது அவர்கள் அந்த சூழ்நிலைக்கு பயப்பட்டார்கள். ஆனால் ஆண்டவர் அவர்களோடு இல்லைனாலும் அவர்கள் அந்த எதிர்காலத்தில் அவர்கள் பயந்து நின்றபோது ஆண்டவர் அவர்கள் கூடவே அவர் வந்தார். நடந்து நடுவிலே
நாம் அது சேர முடியுமா இருக்கும். இயேசு அந்த இடத்திலே கடலின் மீது நடந்து வந்தார். இயேசு அந்த கடலில் ஏறின உடனே காற்று அமைதியானது. கிறிஸ்துவ அருமையானவர்களே, சூழ்நிலையில் ஏற்படும் பயம். இரண்டாவது, எதிரிகள் குறித்த பயம். எதிரிகள் குறித்த பயம். எப்பொழுதெல்லாம் எதிரிகளால் பயம் ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் முதலாவது நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் கர்த்தரை தேட வேண்டும். கர்த்தரை தேட வேண்டும். சத்துருக்கள் எதிர்த்து போரிட எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லி கர்த்தரையே நோக்கி பார்க்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுவார், இந்த யுத்தம் கர்த்தருடையது, இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல. நீங்கள் சும்மா நின்று கர்த்தராகிய நான் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், பயப்படவும் கலங்காவும் இருங்கள். இந்த யுத்தம் என்னுடையது. எதிரிகள் மூலம் வருகிற பயத்தை அறிந்து உடனே கர்த்தர் தன்னுடைய வார்த்தையை அனுப்புகிறார். ஆகவே சத்துருக்களை பார்த்து பயப்படாதீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இயேசு என்ற நாமத்திலே அதிகாரம் உண்டு, இயேசுவின் பிரசன்னத்திலே அதிகாரம் உண்டு. அவர் நமக்கு துணை நிற்கிறார். அவருடைய பலத்த கரம் நமக்கு பாதுகாப்பாக இருக்கும். நம்மை பாதுகாக்கிற ஆண்டவர் நமக்கு துணை நிற்பார். ஆமென். 45வது வசனம். அவர் ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீசர்கள் படையில் ஏறி அக்கறையில் பெத்சாயிதாவுக்கு எதிராக அவர்கள் தமக்கு முன்னே போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறினார். சாயங்காலமான போது படகு நடுக்கடலில் இருந்தது. அவரோ கரையிலே தனிமையாக இருந்தார். இயேசு அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடியினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதிலே வருத்தப்படுகிறதை கண்டு ராத்திரியிலே 4ஆம் ஜாமத்தில் கடலின் மேல் இயேசு நடந்து அவரிடத்தில் வந்து அவர்களை கடந்து போவது போல் காணப்பட்டார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை அவர்கள் கண்டு ஆவேசம் என்று சொல்லி எண்ணி சத்தமிட்டு அலறினார்கள். அவர்கள் எல்லாரும் அவரை கண்டு கலக்கமடைந்தார்கள். உடனே அவர்களை விட்டு அவர்களோட பேசி திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதீர்கள் என்று இயேசு சொல்லி அவள் இருந்த படையில் ஏறினார். அப்பொழுது காற்று அமர்ந்தது. அதனால் அவர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள். அல்லேலூயா. கிறிஸ்துவ அருமையானவர்களே, அந்த ஆண்டவர் நம்மோடு இருக்கும்போது எந்த விதமான பயமும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. அது நிச்சயமாக காத்துக்கொள்ளும். ஆகவே நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம். ஆண்டவரே, நாங்கள் மரித்து போகிறோம் என்று சொல்லி சத்தமிட்டால் உடனே எங்கே இருந்தாலும் வந்து விடுவார். வந்து நம்மை வழி நடத்துவார். நம்மை பயத்திலிருந்து நம்மளை பாதுகாத்து கொள்வார். ஆகவே 2 காரியங்களையும் வந்து பார்த்தோம். முதலாவது எதிர்காலத்தை குறித்த பயம், இரண்டாவது சூழ்நிலையால் ஏற்படும் பயம், மூன்றாவது எதிரிகளை குறித்த பயம். இது ரொம்ப கஷ்டமான ஒரு பயம். எப்போதெல்லாம் எதிரிகள் பயம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் முதலாவது நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் கர்த்தரை தேட வேண்டும். கர்த்தரை தேட வேண்டும். என் சத்துருக்களை குறித்து போரிட எங்களுக்கு பலனில்லை ஆண்டவரே, நாங்கள் செய்ய வேண்டியது என்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்று கர்த்தரையே நோக்கி பார்க்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுவார், இந்த யுத்தம் கர்த்தருடையது, இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, அது தேவனுடையது என்பார். நீங்கள் சும்மா நின்று கர்த்தராகிய நான் உங்களுக்கு செய்யும் சர்ச்சிப்பை பாருங்கள், பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். இந்த யுத்தம் என்னுடையது. எதிரிகள் மூலம் நமக்கு பயத்தை அறிந்து உடனே கர்த்தர் தன்னுடைய வார்த்தையை அனுப்புகிறார். ஆகவே சத்துருக்களை பார்த்து பயப்படாதீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. இயேசு என்ற நாமத்தினாலே அதிகாரம் உண்டு, இயேசுவின் பிரசன்னத்திலே அதிகாரம் உண்டு. அவர் நமக்கு துணை நிற்பார். அவருடைய பலத்த கரம் நமக்கு பாதுகாப்பாக இருக்கும். நம்மை பாதுகாக்கிற ஆண்டவர் நமக்கு துணை நிற்பார். ஆகவே கிறிஸ்துவ அருமையானவர்களே, நாம் செய்ய வேண்டியது ஒன்று, எப்பொழுதும் ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும், ஆண்டவரை தேட வேண்டும். ஆண்டவரை நீ தேடினால் ஆண்டவர் நிச்சயமாக உங்களுடைய வருவார். அவர் உங்களுடைய பயத்தெல்லாம் நீக்குவார். நல்ல சந்தோஷமான வாழ்க்கையை தருவார். அப்படிப்பட்ட ஒரு பெரிய கிருபையை உங்களுடைய ஒவ்வொருவருக்கும் தருவாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். மகா கிருபை இறக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, அருமையான ஆசீர்வாதமான மத்தியான வேலைக்காக ஆண்டவரை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். ஐயா, கர்த்தர் நல்லவர், அவரை துதிங்கள், அவர் கிருபை என்றுமில்லை என்று சொல்லி தாவீதுராஜா சொன்னது போல ஆண்டவரே, நீர் என்றும் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துகிறவருக்காக சோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் இந்த நாளிலே பார்த்தோம், அநேக உலக வாழ்க்கையிலே அநேக கஷ்டங்கள், பிரச்சனைகள் எல்லாம் வந்தது என்று சொல்லி நாம் பார்க்குறோம். பாருங்கள், எதிர்காலத்தை குறித்த பயம், ரெண்டாவது சூழ்நிலையை பார்த்த பயம், மூன்றாவது எதிரிகளை குறித்த பயம். ஆகவே எல்லா பயத்திலிருந்து ஆண்டவர் நம்மை விடுவிக்க எப்பொழுதும் அவர் தயாராக இருக்கிறார். நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்த்தீங்கன்னா ஆண்டவர் உடனே வந்து உங்களை விடுவிப்பார்.
கிறிஸ்துவர் மேலவர்களே, இந்த நாளிலும் கூட நாம் பயத்தை எப்படி போக்குவது, பயத்திலிருந்து நம்ம எப்படி விடுவித்துக் கொள்வது என்று சொல்லி நம்ம பார்த்தோம். நம்ம இனி பயப்பட வேண்டிய தேவையில்லை. காரணம், ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மை எப்பொழுதும் கவனித்து கொண்டே இருக்கிறார். நீங்கள் ஒரு வார்த்தை ஆண்டவரே என்னை ரட்சியம் என்று சொல்லி ஒரு அழைத்தீர்களானால் உடனடியாக அவர் உங்களை ரட்சித்து வழி நடத்துவார். அப்படிப்பட்ட ஒரு பெரிய கிருபையை தருவாராக. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்று பொழுது என்று சொல்லி தாய்ராஜா சொன்னது போல அவரை நம்புகள். முற்றிலுமாக ஆண்டவர் மேலே உங்களுடைய காரியங்களை எல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்கள். அவரை தேடுங்கள், ஆண்டவரை தேடுங்கள். சீக் த லார்ட் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே நம்ம ஆண்டவரை நோக்கி தேடுவோம். ஆண்டவர் எப்பொழுதும் அவர் நம்மை ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டார் என்று சொல்லி நாம் பார்த்துருக்கிறோம். கண்களை மூடி ஜெபிப்போமா? கிருபை நிறைந்தங்கள் நல்ல ஆண்டவரே, அன்புள்ள இயேசு சாமி, பரிசுத்தமுள்ள பிதாவே, பரலோகத்தின் தேவனே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஆண்டவரே நாங்கள் நம்ம துதிக்கிறோமே, சோதரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நீர் காலத்திலும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு நீர் எப்பொழுதும் எங்களோடு கூட இருந்து ஆபத்து காலத்தில் எங்களுக்கு உதவி செய்து எங்களை ஆபத்திலிருந்து எங்களை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறதுக்காக நமக்கு சோதனை. ஆண்டவரே, நீர் எவ்வளவு கரிசனை உள்ளவர்ப்பா ஆண்டவரே. எல்லாம் எங்கே இருந்து கஷ்டம் இருந்தாலும் அவர் படகில் இருக்கும்போது, அவர் படகில் இல்லாத போது நீங்கள் அழைத்தாலும் அவர் வருகிறார். படகில் ஆண்டவர் தனிமையாக மலையிலே பிரசங்கம் பண்ணி போட்டு இருக்க போட நீங்கள் அழைத்த போது அவர் உடனே வருகிறார். ஆகவே ஆண்டவரை பற்றி ஒரு நிச்சயத்தோடு ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஆண்டவரே, எங்களுக்கு பலன் இல்லை, எங்களுக்கு செய்ய என்னென்று தெரியவில்லை. ஆண்டவரே, நீரே வந்து எங்களை வழி நடத்தும், எங்களை காப்பாற்றும், எங்களை ஆசீர்வதியும் என்று கேட்டால் உடனடியாக அவர் உங்களை காப்பாற்றுவார், வழி நடத்துவார், ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்ட ஒரு பெரிய கிருபையை ஆண்டவர் உங்களுக்கு தருவாராக. ஆசீர்வதிங்க ஆண்டவரே, நீர் ஒருபோதும் மக்களை கைவிடாமல் காத்துக்கொள்ளும். துதிகனமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. துதிகனமாகிமை உமக்கு, ஓ எல்லாமுமே துதிகனமாகிமை எல்லாமுக்கே, ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. சோஸ்திரம் துதிகனமெல்லாமுமே ஓ எல்லாமுமே சோஸ்திரம் நீரே ராஜாவே. அல்லேலூயா. துதிகனமாகிமை எல்லாமுமே ஓ நீரே ராஜாவே. அவ தேடி ஓடி வந்தா, என்னை தேற்றி அணைத்து கொண்டா. அவ தேடி ஓடி வந்தா, என்னை தேற்றி அணைத்து கொண்டா.